வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிகுறிகள் முன்னாடியே தென்படும் பொழுது அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த அறிகுறிகளை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் உடலில் புற்றுநோய் பரவலை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் இந்த அறிகுறிகள் தென்படும் போதே பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறி பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக அறிகுறிகளாக இருந்தே தான் ஆகணும்ன்றது அப்படி அவசியம் கிடையாது. ஒருவேளை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நம்ம மருத்துவரை அணுகி தீவிர பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுக்காக தான் இந்த பதிவு. அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக முதல்ல நமக்கு பார்க்கப்படுது. ஸோ உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடை குறையக்கூடிய இந்த நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வதில் தாமதம் காட்டக்கூடாது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் கூட புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி கட்டிகள், அதாவது புற்றுநோய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் வடிவில் பரவும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மருத்துவரை அணுகி தீவிர பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. சிகிச்சை உங்களுக்கு ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா தாமதம் இல்லாமல் சீக்கிரமாகவே பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இப்போது நீங்கள் கேட்கலாம், தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்குமே, அது எப்படி நீங்கள் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் சரியாயிடும். ஒரு மருத்துவர் சந்திச்சதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது, நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டும் சரியாகலை அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக தான் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல், இது எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றுவது அல்லது புதுசாக மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை நீங்கள் அணுகணும். ஸோ உங்களுக்கு அவங்க ஆலோசனை வழங்குவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மச்சம் மற்றும் மருவில் மாற்றம் ஏற்படுவதில் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு தோல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தோல் மருத்துவ வழிமுறை அணுகும் போது இன்னும் உங்களுக்கு அது கிளவராக சொல்லிடுவாங்க. அது மற்ற ஸ்கின் டிசீஸ் தானா, தோல் சார்ந்த பிரச்சனை தானா, அல்லது அது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றது அவங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அப்படின்னாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில வலி போன்றவையெல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதலை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உடல் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால் கூட அதிகமான வலியை உங்களுக்கு இது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதிகமான உடல் வலி ஏற்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒரு தீவிர பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது.
தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகுவது நல்லது. தீவிர பரிசோதனை இல்லாமல் நாமளாகவே ஒரு அசம்ஷனுக்கு போயிடக்கூடாது. அது தவறான கண்ணோட்டத்தில் தவறான ஒரு முடிவுக்கு தான் நம்மளை கொண்டு போய்விடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இரவில் அதிகம் வியர்த்தல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை நமக்கு பாதிக்கக்கூடியதாக அமையும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதீத உடல் சோர்வு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களான அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகும். புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செய்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த ஆற்றலை எல்லாம் உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம். சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது கூட அவங்க சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களால செய்யக்கூட முடியாது. கவனச்சிதறல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு, ஒரு சாதாரணமாக ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, சாதாரணமாக நீங்கள் டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு ஓரளவுக்கு உதவி புரிந்தாலுமே இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது இன்னும் இன்னும் உடல் கடுமையாக வலியை ஏற்படுத்தி குமட்டல், வாந்தி அல்லது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மனச்சோர்வு அபாயம், டெப்ரெஷன்லாம் உங்களை கொண்டு போய் விட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாகும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. ஸோ உடலில் தடிப்புகள் தோன்றுனா ஒரு தோல் சார்ந்த நிபுணரை நம்ம சந்தித்து அது சாதாரண ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை தானே அல்லது தடிப்புகள் தோன்றுவதால் லூகேமியா இரத்த புற்றுநோய் வகையில் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது அவசியம் வேண்டும். கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. இந்த மாதிரியான அறிகுறிகளை பெரும்பாலான நபர்களும் தவிர்த்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, கண் பார்வைக்கு அதிகமாக வேலை தரதால தான் கண்களில் வலி ஏற்படுது. இது கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் கேன்சர் செல்ஸ் உங்களுக்கு வளர்ந்துட்டு இருந்தாலுமே கண்களில் குத்துனது போல வலி இருக்கும், கடுமையான வலி ஏற்படும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. கண் சிகிச்சை நிபுணரை அணுகி அது கண்கள் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது அந்த கேன்சர், கண்களில் வலி ஏற்படுவது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு முதல்ல தென்படும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பீதி அடையக்கூடாது, அதாவது பயப்படக்கூடாது. உடனே தீவிரமான பரிசோதனை மேற்கொண்டு பயப்படாமல் சிகிச்சை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த எல்லா நோய் கேன்சருக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் இருக்கும். இவை அனைத்துமே பொதுவான அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகளை கண்டுபிடிச்சு சிகிச்சை பெற்று நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.